வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஒர்க் ஷாப்பில் திடீர் தீ விபத்து. 10 இருசக்கர வாகனங்கள் எரிந்து சாம்பல். போலீசார் விசாரணை. அரசு மருத்துவமனையில் அனுமதி சீட்டு சாப்ட்வேர் பழுது. இன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள். அரசு சார்பில் அனுசரிப்பு. பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம். சென்னை ஐகோர்ட் அதிரடி உத்தரவு. புதுச்சேரி அரசுக்கு செக். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதி சீட்டு வழங்கும் சாப்ட்வேர் பழுதானதால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரி கதிர்காமத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு புற நோயாளிகளுக்கு அனுமதி சீட்டு கணினி மூலம் பதிந்து வழங்கப்பட்டு வந்தது. இதனிடையே உலகம் முழுவதும் நேற்று முன்தினம் விண்டோஸ் சாப்ட்வேர் பாதிக்கப்பட்டதனால் வங்கி சேவை, மருத்துவ சேவை, விமான சேவை உள்ளிட்ட பல்வேறு நிறுவன பணிகள் பாதிக்கப்பட்டன. பாப்ஸ்கோ நிறுவன ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம், இதர சலுகைகளை 12 வாரத்திற்குள் வழங்க வேண்டும் என்று சென்னை ஐகோர்ட் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் 1992ஆம் ஆண்டு பாப்ஸ்கோ நிறுவனம் துவங்கப்பட்டது. துவக்கத்தில் 3 ரேஷன் கடைகள் நடந்தன. தொடர்ந்து காய்கறி அங்காடிகள், மெடிக்கல், பெட்ரோல் பங்குகள், மதுபானம் விற்பனை உள்ளிட்டவற்றை பாப்ஸ்கோ துவங்கியது. இதற்கு மக்களிடம் அதிக வரவேற்பு கிடைத்தது. ஆனால் நிர்வாக திறமையின்மை, ஆட்கள் அதிகமாக திணிப்பு உள்ளிட்ட காரணங்களால் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு விட்டன. கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் சம்பளம் வழங்கப்படவில்லை. அதனை அடுத்து பணியில் இருக்கும் 130 ஊழியர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 6 பேர், ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் 6 பேர் என்று மொத்தம் 142 பேர் 3 மனுக்களை சென்னை ஐகோர்ட்டில் தனித்தனியே தாக்கல் செய்திருந்தனர். அதில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் சம்பளம் வழங்கப்படவில்லை. இஎஸ்ஐ உள்ளிட்ட இதர சலுகைகளும் பெற முடியவில்லை. எனவே 18% வட்டியுடன் ஊழியர்களுக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்து இருந்தனர். இந்த வழக்கு அண்மையில் நீதிபதி இளந்திரையன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபொழுது தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அதில் நிலுவை சம்பளம், இதர சலுகைகளை 12 வாரத்திற்குள் பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவிட்டார். இந்த வழக்கில் வழக்கறிஞர் ஸ்டாலின் அபிமன்யு ஆஜரானார். வழக்கமாக புதுச்சேரி அரசு ஊழியர்கள் பிரச்சனையில், சம்பள பிரச்சனையில் ஐகோர்ட் தலையிட்டு தீர்ப்பளிக்கும் பொழுது பொதுவாக நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கும். அப்பொழுது எங்களுக்கு நிதி இல்லை, பணம் இல்லை என்று அரசு சார்பு நிறுவனங்கள் கைவிரிக்கும். மீண்டும் கோர்ட் அவமதிப்பு தொடர்ந்து நிலுவை சம்பளத்தை பெற நடையாய் நடக்க வேண்டியிருக்கும். ஆனால் பாப்ஸ்கோ ஊழியர்கள் பிரச்சனையில் பாப்ஸ்கோ நிறுவனம் புதுச்சேரி அரசின் கீழ்தான் வருகிறது. எனவே புதுச்சேரி அரசே இந்த விஷயத்தில் நேரடியாக தலையிட்டு நிலுவை சம்பளம், இதர சலுகைகளை வட்டியுடன் தர வேண்டும் என்று உத்தரவிட்டு செக் வைத்துள்ளது. புதுச்சேரியில் ஒர்க் ஷாப்பில் நிறுத்தி வைக்கப்பட்ட 10 இருசக்கர வாகனங்களை எரித்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் மூலக்குளம் பகுதியில் உள்ள பிரதான சாலையில் கடந்த 5 வருடங்களாக ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார். மேலும் நடராஜன் டாடா ஏஎஸ் வாகனமும் வாடகைக்கு விட்டு வந்தார். இதனிடையே உருவையாறு பகுதியை சேர்ந்த ரகு என்பவர் நடராஜனின் குட்டி யானை வாகனத்தை அவ்வப்பொழுது வாடகைக்கு எடுத்து ஓட்டி வந்துள்ளார். மேலும் கடந்த வாரம் வாகனத்தை எடுத்து சென்ற ரகு 2 நாட்கள் ஆகியும் மீண்டும் வாகனத்தை விடாமல் இருந்துள்ளார். இதேபோல் பலமுறை செல்போனில் தொடர்பு கொண்ட பொழுது அழைப்பை எடுக்கவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக வாகனத்தின் உரிமையாளர் நடராஜன் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் கோர்க்காடு பகுதியில் டாடா ஏஎஸ் வாகனம் இருந்தது. அதனை அடுத்து வாகனத்தை பறிமுதல் செய்து ஓட்டுநரான ரகுவை போலீசார் எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் இன்று மதியம் நடராஜன் தகரத்தால் ஆன கதவுகளை பூட்டிக்கொண்டு உணவு சாப்பிட வீட்டிற்கு சென்றபொழுது கடையில் இருந்து தீப்பற்றி புகை வருவதாக அருகில் உள்ளவர்கள் கடையின் உரிமையாளர் நடராஜனுக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மேலும் கடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான 10 இருசக்கர வாகனங்கள் எரிந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக கடையின் உரிமையாளர் நடராஜன் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கடையில் தீ வைத்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் நடராஜனிடம் ஓட்டுநராக பணிபுரிந்த ரகு மீது சந்தேகம் அடைந்துள்ள போலீசார் ரகுவை தேடி வரும் நிலையில் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த 3 மர்ம நபர்கள் கடைக்குள் தீ வைத்து தப்பி சென்றதாக தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் அறைகூவலை ஏற்று
புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் நினைவூட்டல் ஆர்ப்பாட்டம் நேற்று ஒதியஞ்சாலை அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்தோபர், ஆனந்த கணபதி, சிவஞானம், ஞானசேகர், முனுசாமி, செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 8வது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும், கொரோனாவை காரணம் காட்டி முடக்கி வைத்துள்ள TATRஐ உடனே வழங்க வேண்டும், மத்திய மாநில அரசுகளில் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் உடனே நிரப்ப வேண்டும், அனைத்து ஒப்பந்த தொகுப்புதிய அவுட் சோர்சிங் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தடகள பயிற்சியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி காரைக்கால் மாவட்ட தடகள வீரர் வீராங்கனை நலசங்கம் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்ட தடகள வீரர் வீராங்கனை நலசங்கத்தினர் மற்றும் வீரர் வீராங்கனைகளின் பெற்றோர் இன்று 100க்கும் மேற்பட்டோர் முதல்வர் ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து மனு ஒன்று அளித்தனர். அதில் காரைக்கால் தடகள பயிற்சியாளர் கடந்த 8 ஆண்டுகளாக தங்கள் குழந்தைகளை பல்வேறு போட்டிகளுக்கு தயார் செய்து மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகள் சாதனைகளை படைத்துள்ளனர். இதன் மூலமாக பல வீரர் வீராங்கனைகள் அரசு பணியிலும் உயர்கல்வியிலும் இலவசமாக படித்து வருகின்றனர். மேலும் பயிற்சியாளர் காரைக்காலை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு காலை மாலையில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சியாளர் மூலம் எங்கள் குழந்தைகளும் நல்ல நிலையில் இருக்கின்றனர். தொடர்ந்து பயிற்சியாளர் பணி நிரந்தரமாக மற்றும் சம்பள உயர்வு இல்லாமல் அவரது குடும்பம் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். இந்த நிலையில் தற்காலிக பயிற்சியாளர்களுக்கு பணி நியமனம் அளிப்பதற்கான முதல்கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாக தகவல் கிடைத்தது. அதன்படி விரைவாக நடவடிக்கை எடுத்து தங்கள் பயிற்சியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில கட்டடக்கலை சங்கத்தின் AITUC பொதுக்குழு கூட்டம் 21/7/2024 ஞாயிறு காலை முதலியார்பேட்டை AITUC தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கட்டட தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமை வகித்தார். AITUC பொது செயலாளர் தோழர் சேது செல்வம் அவர்கள் கவுன்சில் முடிவுகளை விளக்கி பேசினார். AITUC கௌரவ தலைவர் அபிஷேகம், பொருளாளர் அந்தோணி அவர்கள் கலந்து கொண்டு எதிர்கால கடமைகளை எடுத்துரைத்தார்கள். சங்கத்தின் பொது செயலாளர் சந்திரசேகரன் நடைபெற்ற வேலைகள், சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து பேசினார். சங்கத்தின் மாநில நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கூட்டத்தின் இறுதியில் கீழ்கண்ட முடிவுகள் எடுக்கப்பட்டன. ஜூலை 30 தியாகிகள் தினத்தில் சங்கத்தின் சார்பில் பெருவாரியான தோழர்கள் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவது. கட்டட வேலை செய்து வந்த அவினாஷ் என்ற தொழிலாளி வேலை முடித்து வரும்பொழுது ஆலங்குப்பம் பகுதியில் திடீரென்று மின்கம்பம் தலையில் விழுந்து அகால மரணம் அடைந்துள்ளார். விபத்தில் சிக்கி மரணம் அடைந்த தொழிலாளி குடும்பத்திற்கு புதுச்சேரி அரசு ரூபாய் 25 லட்சம் வழங்கிட வேண்டும் என்றும் அவர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் என்று முதல்வர் அவர்களை இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. கட்டிட மற்றும் கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் செயல்பாடுகள் சம்பந்தமாகவும் கோரிக்கைகள் நிறைவேற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், நேரில் சந்தித்து பேசுவது என்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதி அருந்ததிபுரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, நோட்புக், பென்சில் ஆகிய கல்வி உபகரணங்களை அதிமுக மாநில கழக பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அருந்ததிபுரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, நோட்புக், பென்சில் ஆகிய கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி பொறுப்பாசிரியர் சுந்தரமூர்த்தி வரவேற்புரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக அஇஅதிமுக மாநில கழக பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். மாணவர்களும் பெற்றோர்களும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்தனர். நிகழ்வின் இறுதியாக ஆசிரியர் சுதா நன்றி உரை நிகழ்த்தினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் பழனி ராஜா செய்திருந்தார். இந்த நிகழ்வில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், அதிமுக பிரமுகர்கள் ஜீவா, சிவா, நாகராஜ் ஆகியோர் உடன் இருந்தார்கள். உங்களை பார்க்கறதுல ஒன்றும் 100 ஆக்கி இந்த ஸ்கூலை பெருசாக டெவலப் வயசில் படிப்போடு சேர்ந்து அதுவும் இருக்கணும். நீங்கள் நல்லா படிக்கணும், ஒழுக்கமான பிள்ளைங்களாக இருங்க. பேரண்ட்ஸுக்கும், டீச்சர்ஸுக்கும், பேரண்ட்ஸுக்கும்
நல்லா படிங்க சரிங்களா? நடிகர் சூர்யா 49வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அவரது ரசிகர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர். நடிகர் சூர்யா 49வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மனிதநேய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில கௌரவ தலைவர் ஆனந்தகுமார் ஆலோசனைக்கு இணங்க மாநில தலைவர் சிவகுமரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மற்றும் இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினர். இதில் மாநில செயலாளர் தக்ஷணாமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் சுப்பிரமணியன், ராஜேஷ், பார்த்தா, ஹரி, கோட்டீஸ்வரன், சுந்தரர், பேட்ரி, பீட்டர், எழிலரசன், தமிழரசன், சதீஷ், முத்துவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பேர் என் சிவகுமரன். நான் மாநில தலைவராக இருக்கிறேன் சூர்யா மன்றத்தில். எங்கள் மன்றத்து பேர் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் இயக்கம். நாங்கள் இது அண்ணனுடைய 49வது பிறந்தநாள். அதை முன்னிட்டு நம்ம 23ஆம் தான் அவர் பிறந்தநாள். அதை முன்னிட்டு நம்ம 21ஆம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நம்மளுடைய ரசிகர் அனைவரும் இன்றைக்கி ரத்த முகாம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீச்சட்டி திருவிழா மற்றும் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக காலை 8 மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரதனையும், மாலை 7 மணிக்கு சிறப்பு சந்தன காப்பு அலங்காரத்தில் பூஜையும், இரவு 7:30 மணிக்கு பம்பை வாத்தியம் முழங்க தீச்சட்டி எடுத்த நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மகா தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியும் இரவு 8 மணிக்கு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் உட்பிரகாரம் வலம் வந்தது. தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், ஆலய இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி விஷால் தலைமை நற்பணி இயக்கம் சார்பில் புதுச்சேரிக்கு வருகை தந்த விஷாலுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க பொதுச் செயலாளரும் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகருமான நடிகர் விஷால் கடலூரில் ரசிகர் மன்ற தலைவரின் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்னையில் இருந்து கடலூருக்கு சென்றார். அப்பொழுது புதுச்சேரி மாநில விஷால் நற்பணி இயக்க தலைவர் மணிவண்ணன் வேண்டுகோளுக்கு இணங்க ரோடியர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னி அம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். முன்னதாக புதுச்சேரி மாநில விஷால் நற்பணி இயக்கம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொன்னியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த நடிகர் விஷால் கண்ணீர் விட்டு அழுது சுவாமி தரிசனம் செய்தார். இதனை கண்ட ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ரசிகர்கள் ஆளுயர மாலை மற்றும் சால்வை அணிவித்தனர். மேலும் பொதுமக்களுக்கு புடவை, அரிசி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் திரளான விஷால் மக்கள் நற்பணி இயக்க நிர்வாகிகள், ரசிகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
सुख सुमंगलाकार रागो केतु दोष निवर्ति शनि दोष निवर्ति अंगार ग्रह दोष निवर्ति बिल्ली शून्य दोष निवर्ति आकृति मंगल है मंगलाधिकारी சார் இது பாருங்க நடிகர் சிவாஜி கணேசன் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ஜான்குமார், பாஸ்கர், ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய 23வது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி சிவாஜி பிரபு தலைமை மன்றத்தின் சார்பாக தலைமை அலுவலகத்தில் மாநில சிவாஜி மன்றத்தின் தலைவர் மாயன் அவர்களின் தலைமையிலும், பிரபு ரசிகர் மன்றத்தில் தலைவர் ஏ முருகன் அவர்களின் முன்னிலையிலும் நடிகர் திலகத்தின் படங்கள் அலங்கரிக்கப்பட்டு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய சிவாஜி மன்றத்தின் செயலாளர் ஓம் சக்தி ரமேஷ், சிவாஜி தலைமை மன்றத்தின் மாநில நிர்வாகிகள் சுந்தர்ராஜ், தானா ஆனந்த், சங்கர், நடராஜ் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக ரவிச்சந்திரன் பலரும் கலந்து கொண்டார்கள். மற்றும் ஏழுமலை ராம்குமார், நடராஜ் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: எதிர்வரும் 27ஆம் தேதி நாட்டின் பிரதமர் தலைமையில் கூட்டப்பட உள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, புதிய திட்டங்களை கொண்டு வருதல், மாநிலத்திற்கு தேவையான திட்டங்களை உரிய நிதியுதவி கோருதல், மாநிலத்தினுடைய வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வரைவு திட்டங்களை தயாரித்து பிரதமரிடம் எடுத்துரைத்து அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை பூர்த்தி செய்வதற்காக இதுபோன்ற கூட்டங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் பலமுறை இதுபோன்ற கூட்டங்களை கடந்த காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தாலும், தற்போதைய பாஜக ஆட்சியில் உள்ள முதலமைச்சராக இருந்தாலும் சில காலகட்டங்களில் அங்கு செல்லாமல் இருந்துள்ளனர். தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலாவை நம்பியுள்ள நாம் புதுச்சேரி மாநிலத்திற்கான சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் சுற்றுலா பயணிகளுக்காக மாநிலத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த போதிய திட்டம் போட வேண்டும். அதேபோன்று புதுச்சேரி மாநிலத்திற்கு விமான நிலைய விரிவாக்கத்தை மத்திய அரசின் துணையோடு செயல்படுத்த வேண்டும். காரைக்கால் மாவட்டத்திற்கு விமான நிலையம் அவசியம் அமைக்க வேண்டும். சென்னை புதுச்சேரி ஈசிஆர் சாலை வழியாக இரும்பு பாதை போடப்பட்டு ரயில் மூலம் சென்னை மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை இணைக்க வேண்டும். கரசூர் சேதராப்பட்டில் அரசால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு கையகப்படுத்தப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலத்தை மீண்டும் அங்கு கொண்டு வர புதிய நிதியில் மத்திய அரசிடம் இருந்து கொண்டு வர வேண்டும். நகரத்தின் பல பகுதிகளில் தேவையான இடங்களில் மேம்பாலங்கள் கட்டப்பட வேண்டும். பழமை வாய்ந்த 3க்கும் மேற்பட்ட பஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளது. அங்கு பணியில் இருந்த 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று வேலையை இழந்து தவித்துக் கொண்டுள்ளனர். எனவே மத்திய அரசு பஞ்சாலையை இயக்க சுமார் 500 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி வழங்கக்கூடிய திட்டங்களுக்கு நிதியை கேட்டு பெற ஆளும் அரசு இதுவரை முனைப்பு காட்டவில்லை. எனவே மாநிலத்தின் வளர்ச்சி நிலை குறித்தும் நம்முடைய மாநில வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் மாநிலத்தின் பல்வேறு தேவையான அவசியமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது சம்பந்தமாகவும் குறித்தும் ஒரு திட்ட வரைவை புதுச்சேரி அரசு தயார் செய்து வரும். 27ஆம் தேதி பிரதமர் தலைமையில் கூட்டப்படுகிற இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்டாயம் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில தேவைகளை மத்திய அரசாங்கத்திடம் ஆதாரத்துடன் எடுத்துரைத்து மாநில வளர்ச்சிக்காக துணை நிற்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்துகிறோம். மத்திய அரசு நிதி வழங்க தயாராக இருந்தும் புதுச்சேரி அரசு அது சம்பந்தமான திட்டங்களை பயன்படுத்த தவறி உள்ளதனால்
மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டப் பணிகளுக்கான நிதி புதுச்சேரி மாநிலத்திற்கு பெறுவதில் மிகுந்த சங்கடங்கள் ஏற்படுகின்றன. ஸ்மார்ட் சிட்டிக்கு மத்திய அரசு கொடுத்த நிதியை முழுமையாக பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பி ஸ்மார்ட் சிட்டியின் திட்டத்தையே புதுச்சேரி அரசு வீணடித்து உள்ளது. மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு மத ரீதியில் மக்களை பிரித்து கொண்டும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக கட்சி உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகள் பாஜகவிற்கு எதிர் நடவடிக்கைகள் என்ற பெயரில் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் மக்களை பிரித்து அரசியல் ஆதாயங்கள் தேடி வருகின்றன. மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் மக்களை பிரிப்பது என்பது விஷ விதையை நம் பூமியில் விதைப்பதற்கு சமமான ஒன்றாகும். விஷ விதைகள் நன்கு வளர்ந்து அறுவடை செய்யும் பொழுது அதன் தாக்கம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதிமுகவை பொறுத்தமட்டில் மறைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்திலும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு கழக தொண்டர்கள் செயல்பாடு இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்குவர். மாண்புமிகு எடப்பாடியாரின் அறிவுறுத்தலின்படி அதிமுக என்பது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் பொழுது மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் பாப்புசாமி ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு ஸ்பைடர்ஸ் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் ஏம்பலம் சரவணன் தலைமையில் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். உழவர்கரை நகராட்சி சார்பில் மக்கும் மக்காத குப்பைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகர் பூங்கா அருகே உழவர்கரை நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை செயல்படுத்தி வரும் கிரீன் வாரியர் நிறுவனம் சார்பில் பொதுமக்களுக்கு மக்கும் மக்காத குப்பைகளை பிரித்து வழங்குவது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தலைமை தாங்கினார். இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர் முன்னிலை வகித்தார். இதில் குப்பைகளால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகள், பிளாஸ்டிக் கழிவுகளால் மண்வளம் பாதிப்பு, கடலில் கலப்பதனால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து நகராட்சி அதிகாரிகள் விளக்கினர். தொடர்ந்து பூங்காவிற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரமும் விநியோகம் செய்யப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஒர்க் ஷாப்பில் திடீர் தீ விபத்து. 10 இருசக்கர வாகனங்கள் எரிந்து சாம்பல். போலீசார் விசாரணை. அரசு மருத்துவமனையில் அனுமதி சீட்டு சாப்ட்வேர் பழுது. இன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள். அரசு சார்பில் அனுசரிப்பு. பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம். சென்னை ஐகோர்ட் அதிரடி உத்தரவு. புதுச்சேரி அரசுக்கும் செக். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.